12 வருஷமாய் பாடு. 12 வருஷமாய் சாதாரண பாடு அல்ல, 12 வருஷமாய் பெரும் பாடு. அந்த 12 வருஷ பெரும்பாடு நீங்கும்படிக்கு அந்த ஸ்திரீ மேற்கொள்ளக்கூடிய பிரயாசங்கள் ஏராளம் 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 ஏராளம். அவங்க எப்படி பிரயாசப்படுறாங்களாம், அவர்கள் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து கூட ஒரு சுகத்தையும் குணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவு பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல ஒரு பலவீனம் வந்துட்டது, ஒரு சுகவீனம் வந்துட்டது, ஒரு பிரச்சனை வந்துட்டதுன்னா உடனே சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நரம்பு என் கையில் ஒன்று துடிக்குது, வயிற்றுல ஏதோ ஒன்று பெரட்டுது, குதிங்காலில் ஏதோ ஒன்று துடிக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது, ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அது சொல்லும், இப்போ நரம்பு வலி வந்தால் இன்னும் 4 நாளில் நீ நாசமாக போகிறன்ற மாதிரி ஒரு தகவல் வரும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கூகுளில் போய் தேடுறீங்களா, படிப்பு விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. தொழில் விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் உங்கள் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தால் கழுவப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தின் ஆசீர்வாதத்திற்கும் கூகுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சரீரம். உன் வாழ்க்கை, உன் உடம்பு, உன்னுடைய மனசு, இது அனைத்தும் கூகுள் இருந்து வந்ததல்ல, இது எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்ப தேவன் கிட்ட இருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம தேவன் கிட்ட தான் போகணும் சரி செய்யப்படுவதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாம்சங் கம்பெனியில இருந்து ஒரு பொருள் நீங்க வாங்குனீங்கன்னா சர்வீஸ்க்கு நீங்க எந்த கம்பெனிக்கு தான் போகணும்? நோக்கியா கம்பெனி கிட்ட போக கூடாது, இல்ல சோனி கம்பெனி கிட்ட போக கூடாது. எந்த பொருளை எங்கிருந்து நீங்க வாங்குனீங்களோ அதை சரி செய்வதற்கு எங்க போகணும்? அந்த கம்பெனிக்கு தான் போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் நரம்பு, எலும்பு, ரத்தம், தசை, தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும், உன் கணவன், மனைவி, உன் பிள்ளைகள், உன் வீடு, உன் குடும்பம், உன் நீ விடுற மூச்சிலிருந்து உன் வாய் பேச்சு வரைக்கும் மொத்தமா தேவனிடத்திலிருந்து வந்தது. அங்கிருந்து தான் நாம பெற்றிருக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. பிரச்சனைகள் வருவது இயல்பான ஒரு விஷயம், பலவீனங்கள் வருவது இயல்பான விஷயம், வருத்தங்கள் வருவது இயல்பான விஷயம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவங்கள் வராமல் போவது இயலாத ஒரு காரியம். ஆனா வந்துட்டா சர்வீஸ் சென்டர், எந்த சர்வீஸ் சென்டர்னு நீங்க யோசிக்கணும். போனை போட்டு யார்கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் தேடலாம்னு நீங்க யோசிக்க கூடாது. நான் சொல்லுகிறேன், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் நல்வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து வந்தது. உங்கள் மனம் தேவனிடத்திலிருந்து வந்தது. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, என்ன பண்ணலாம்னு யோசிக்காதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட வேணும். அவளுக்கு வந்த பிரச்சனைகளில் அவ பல வகையான பிரயாசங்களை மேற்கொள்ளுகிறாள். மருத்துவரிடத்தில் செல்லுகிறாள், ஆஸ்திகளை செலவழித்து எப்படியாகிலும் ஒரு விடுதலை எனக்கு கிடைச்சா போதும், யார் மூலமா வச்சோம், எப்படியாச்சும், எதன் மூலமா வச்சோம், எனக்கு சுகம் கிடைச்சிட்டா போதும் என்ற ஒரு மனநிலையில் அவள் இருக்கிறாள். அதற்காக எல்லா பிரயாசங்களை மேற்கொள்ளுகிறார். 12 வருஷம் எல்லாம் ஃபெயிலியர். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாழ்வின் நன்மைக்காக நீ எடுக்கக்கூடிய தோல்விகள் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். இவங்க கிட்ட போனா நல்லாயிரும், இங்க போனா நல்லாயிரும், இந்த பாய் கிட்ட போனா நல்லாயிரும், இந்த மந்திரவாதி கிட்ட போனா நல்லாயிரும், ஆமா இந்த இவங்க கிட்ட போனா நல்லாயிரும், இங்க போனா நல்லாயிரும், அங்க போனா நல்லாயிரும். ஆரம்பத்தில் நல்லாதான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆரம்பத்தில் நல்லாதான் இருக்கும். ஆனா போக போக தான் தெரியும், கழுத தேஞ்சி கட்டெரும்பான மாதிரி ஆயிரும். ஆனா நீ 12 வருடங்கள் பாடுபட்டு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ பட்டு தெரிந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நீ படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புத விஷயத்தை தேவன் நமக்காக அழகாய் எழுதி பதிவு செய்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நான் பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை படிச்சே நான் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் சொல்லுங்க, பட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா, படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்களா? பட்டு தெரிஞ்சுக்கணும்னா 12 வருஷம் ஆகும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க?
பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமா, இங்க பெரும்பாடு வந்துட்டு தான் நீங்க போய் எங்க சம்பாதிக்க போறீங்க? 24 ஹவர்ஸும் உதிரப்போக்கு பிரச்சனையில அவ பாடுபட்டு இதுலயே ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை சரிப்படுத்துறதுக்கு, ஐயோ இந்த வழி தாங்க முடியல, அந்த வழி தாங்க முடியல, படுத்துட்டு இருக்கிறதும் டாக்டர் கிட்ட போறதும் காசு பணத்தை செலவு, இதுலயே 12 வருஷம் போயிடும். இதுல நீங்க எங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? பிள்ளைகள் வளர்ப்பில் நீங்க எப்படி மேன்மை அடைய முடியும்? அவங்களுடைய கடமைகளை நீங்க எப்படி செய்ய முடியும்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, எல்லாம் டோட்டலா எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். நான் சொல்லட்டுமா, ஆரோக்கியம் அடிபட்டால் எல்லாம் முடிந்தது. யாரும் 2-3 பேர் ஆமேன்னாங்க, மற்றவங்கள நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஆரோக்கியம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. சில பேர்லாம் கெத்தா உக்காண்டிருக்கீங்க. ஆமாம், 4 முறை வயிற்றால போனால் தெரியும், யாரா மாதிரி சுருண்டு போகும். அப்போ நல்லா நம்ம உணரணும் பாருங்க, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். இது போச்சுன்னா எல்லாமே போச்சு. அடுத்தது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் எங்கே நீங்கள் கம்பெனிக்கு போக முடியும், காலேஜ் போக முடியும், எப்படி படிக்க முடியும்? பலனே இல்லையே. அப்போ நான் சொல்கிறேன், பட்டு தெரிந்து கொண்டால் 12 வருஷம் படுத்த படுக்கை, படித்து தெரிந்து கொண்டால் இன்றே விடுதலை. அன்னைக்கே விடுதலை, அந்த சமயத்திலே விடுதலை, அந்த க்ஷணப்பொழுதிலே தேவன் விடுதலையை தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேத புஸ்தகம் ஒரு கதை புஸ்தகம் அல்ல. வேதத்தின் இருக்கக்கூடிய நாயகர் கிறிஸ்து நாதர். அவர் சரித்திர புருஷன், நம்முடைய புருஷன், நம்முடைய மணவாளன், இன்றும் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர். சிம்பிளான விஷயம், இயேசுவை குறித்து நீங்க கேள்விப்படணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதான் சொல்றேன், தவறாம ஆலயத்துக்கு வரணுங்கிறது. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு எதுல வேணா போர் வரணும், போர் வரலாம், போரா இருக்கு. ஆனா ஆலயத்தில் என்ன வரக்கூடாது. ஆமா, ஏன்னா ஆவியானவர். ஆமா, எத்தனை பேர் சொல்றீங்க, நேற்று காலையிலயும் வந்தோம், இன்னைக்கு காலையிலயும் வந்தோம், இப்பவும் வந்திருக்கோம், போரா இருக்கா? பக்கத்தில் பார்த்துக்கலாம், போரா இருக்கா? ஆமா, ஜோரா இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் வச்சாலும் நாங்கள் வருவோம், நாளைக்கு காலையில வச்சாலும் வருவோம். யார் ஒருத்தர் சொன்னாங்க, தினமும் ஜபம் வச்சிருங்கய்யா, சாப்பாடு மட்டும் போட்டுருங்க, ஜபத்தில் வந்து ஃபுல்லாக வர்ஷிப் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு, ஐயோ என்ன மாதிரி இருக்குயா. நான் சொல்றேன், தேவ சமூகம் திகட்டவே திகட்டக்கூடாத தேனிலும் தேனிலும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விளையேற பெற்ற ஔஷதம் அது. நம்ம அதுதான் சொல்றேனே, வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்கும், இவங்க அதை பண்றாங்கன்னு அவங்க பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருப்போம். அதுல ஒரு 4 மாசம் போயிடும். அங்க ஒரு இதுக்காக போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 2 வருஷம் வீணா போகும். இப்படி சுத்தி 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 கடைசியில் எங்க தான் வர வேண்டியதா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய சமூகம் தான். ஏன்னா அங்கதான் தீர்வு இருக்கு, அங்கதான் விடுதலை இருக்கு. அப்ப பாருங்க என்ன ஆச்சா, முதல் இவள் வாழ்வில் 12 ஆண்டுகள் அவள் பட்ட பாடுகளில் இருந்து எப்படி அவள் ஒரு வெற்றியை எடுக்கிறாள், மாற்றம் உண்டாகிறது. வசனம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. நான் சொல்லுகிறேன், நேரம் இருக்கா, டைம் இருக்கா? நான் சொல்றேன், பைபிள் எடுத்துட்டு உட்காந்துருங்க வீட்டில். போன் இருக்கு, வேற ஏதாச்சும் நோண்டிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன் பாருங்களேன், நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க, 1 ஹவர் 2 ஹவர். அதே மாதிரி போன் எடுத்தோம், ஸ்க்ரோல் பண்ணி 1 ஹவர் 2 ஹவர், ரெண்டுத்தையும் நான் செக் பண்ணி நீங்க பாருங்க. 2 மணி நேரம் நீங்க பைபிள் படிச்சு முடிச்சிங்கன்னா வர்ற தெம்பு இருக்கு பார்த்தீங்களா, மலைகளையே பெயர்ந்துடலான்ற மாதிரி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வரும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கண்டதையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், போக 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 நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க எனர்ஜி எல்லாம் சக் பண்ணி எடுத்த மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே பேந்த முழிச்சிட்டு இருப்பீங்க. நீங்க டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்பது உங்களை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணும், இன்னும் எனர்ஜியை ஏற்றும், இன்னும் பலத்தை கொடுக்கும், ஒரிஜினல் பவரை உங்களுக்குள்ள ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அப்போ நான் சொல்றேன், டைம் இருக்கா, பைபிள் எடுத்துருங்க. எடுத்துட்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாதிரி விரல் விடுங்க பார்க்கலாம்.
இந்த பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க மொத்தமா சேர்த்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சோத்திரம் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஃபுல்லா தான் வாசிக்கணும். ஆனா முக்கியமா நான் சொல்றேன், இதை அதிகமா வாசிங்கல. இதை வாசிக்க வாசிக்க நான் சொல்றேன், உங்க பக்கத்திலேயே இயேசு கிறிஸ்து இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதெல்லாம் நான் பிராக்டிக்கலா நான் பேசுறேன். இதை நான் ஃபீல் பண்ணி அனுபவிச்சு என் லைஃப்ல நான் பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் என் அன்பான பிள்ளைகளே, அளவற்ற அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில. அப்ப நீங்க வாசிக்க வாசிக்க நான் சொல்றேன், உலக தொடர்புகளை கொஞ்சம் துண்டித்து கொண்டு, ஒரு நாளில் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் உலக உறவின் தொடர்பை துண்டித்து கொண்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை வாசித்து பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த நேரம் போறதே தெரியாதுங்க. நேரம் போறதே தெரியாது. நம்ம ஏதாச்சும் ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதெல்லாம் டோட்டல் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்கி பாருங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுவீர்கள். அப்படி நிதானமாக நிறுத்தி ஆழமாக வாசிங்க. ஆவியானவர் உங்களோடு பேசிக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் உங்களோடு உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆவியானவருடைய வல்லமை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை ஒரு இடத்தில் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள். பாதிக்கப்பட்ட உங்களுக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை கடத்துகிற ஒரு வேலையை வேத சத்திய வார்த்தைகள் செயல்படுத்துகிறது. இப்ப பாருங்க, வாக்குகளை நீங்க வாசிக்க 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 ரொம்ப உங்களுக்கு நீங்க நேசிக்கிற ஒரு நபரா மாறிடுவீங்க பாருங்க. அப்ப நீங்க கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரா, ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறாரு, இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறாரு. அந்த ஆண்டவருடைய தெய்வீக ஆழமான உறவுக்குள்ள ரொம்ப உறுதிப்பட்ட நிலைக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள். இந்த உறுதிப்பட்ட நிலைக்குள் வராதவங்க தான் தேவையில்லாத கேள்விகளை கேட்டுட்டு ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமா விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர், புகழ்பெற்ற சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொன்னாராம், என்னங்க பைபிள்ல வந்து ஒரு மனுஷன் வந்து 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் நடக்குமா? அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? விஞ்ஞானப்படி சயின்ஸின் படி அதுக்கெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நடப்பதே இல்லைங்க. இதெல்லாம் தப்பா கட்டுக்கதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். இவர் சொன்னாரா, வேத புஸ்தகம் ஒன்றை சொன்னால், பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்டு படைத்த தேவன் என் கரத்தில் கொடுத்த வேத சத்தி எழுத்துக்கள் ஒன்றை சொன்னால், மீனின் வயிற்றில் 3 நாட்கள் யோனா இருந்தான் என்று வேதம் சொன்னாலும் நான் நம்புவேன். அல்லது யோனாவின் வயிற்றில் 3 நாட்கள் ஒரு மீன் உயிரோடு இருந்தது என்று சொன்னாலும் நான் நம்புவேன். ஏனென்றால் பொய்யுரையாத தேவனை நான் உறுதியா நம்புறேன். ஆனால் தாங்க அவங்க எல்லாம் உலக புகழ் பெற்றவங்களா மாறினாங்க. இது எப்படி ஆகும், இது அப்படி ஆகும், இந்த கிறுக்குத்தனமான கேள்வி குறுக்குத்தனமான கேள்விக்குள்ள போயிடக்கூடாது. அல்லேலூயா. இது உறவு. அவர் என் அப்பா, அவர் என் அம்மா, அவ்வளவுதான். அம்மாவுக்கு வந்து விளக்கங்கள்லாம் தேவை கிடையாது பாருங்க. அம்மாவுக்கு வந்து விளக்கங்கள்லாம் தேவையில்லை, அப்பாவுக்கு விளக்கங்கள்லாம் தேவையில்லை. இது உயிரோடு கலந்த ஒரு உறவு. இது அனுபவ ரீதியாக வரக்கூடிய ஒரு உறவு. அப்பாவுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய அனுபவ ரீதியான ஆழமான உறவு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான விடுதலையை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்த போகிறது. இன்னொரு முறை சொன்னாராம் பாருங்க, இன்னொருத்தர் வந்து சொன்னாராம் பாருங்க. அவர் வந்து சொன்னாரா, இதே பில்லி கிரஹாம் அவங்க கிட்ட வந்து சொன்னாங்களாம், இது மாதிரிங்க கடவுளே இல்லை, கடவுள் என்பது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டு கதைகள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். இவர் சொன்னாரா, எதனால நீங்க அப்படி சொல்றீங்க? அப்புறம் அவர் கண்டுபிடிச்சாரா இவர் ஒரு கிறிஸ்தவர்னு. அவர் சொன்னாரா, ஜீசஸே கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொன்னவர் இப்ப என்ன பண்ணிட்டாராம், இயேசுவே கிடையாது, இயேசு இங்க உலகத்துக்கு வந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார், மக்களுக்காக ரத்தம், இதெல்லாம் கட்டுக்கதைகள், அதெல்லாம் கிடையவே கிடையாது.
இவர் புரிஞ்சுக்கிட்டாராம், வாக்குவாதம் பண்ண இந்த மனுஷன் வந்திருக்கிறான்னு. இப்போ இவர் சொன்னாராம், நீங்கள் இயேசுன்னு சொல்கிறீங்களே, அவர் கட்டுக்கதை அப்படிலாம் சொல்கிறீங்களே, நீங்கள் எந்த இயேசுவை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு இயேசுவை தெரியும். அந்த இயேசு அவர் ஏதோ ஒரு சாதாரணமான எங்கோ இருக்கிறாருன்னு நான் நினைக்கல. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு தான் உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் இயேசு கட்டுக்கதை அதெல்லாம் சொல்கிறீங்களே, அது எனக்கு தெரியாது. அந்த இயேசு யார் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு இயேசுவை தெரியும். அந்த இயேசுவை நான் ரசிச்சிருக்கிறேன், அந்த இயேசுவை நான் ருசிச்சிருக்கிறேன், அந்த இயேசுவை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட இப்போ நான் அவரோட தான் நான் பேசிட்டு இருந்தேன். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை ஏற்படுத்தும், பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?